இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல உனக்கு என்ன குறை? நீ ஆசைப்பட்ட Dress, நீ ஆசைப்பட்ட படிப்பு, நீ ஆசைப்பட்ட சாப்பாடுன்னு நீ கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்கேன். ஆனா அது எதுலயுமே இல்லாத சந்தோஷம் இந்த மாதிரி கேவலமான செயல்ல கிடைக்குதுன்னா உன்னோட வளர்ப்பே தப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். உன் வளர்ப்புல என்னோட பங்கு இருக்கு வர்ஷினி. என்ன 4 பேர் கேள்வி கேட்கிற நிலைமைய நீ உருவாக்கிறாத. ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எப்படி அழுகுறா பாரு. இனிமே சாகர வரைக்கும் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஜனாமா, என்ன மன்னிச்சிருங்க. அழாத அழாத இழந்துற. ஜனாமா, எப்போ இவ தப்பா உணர்ந்துட்டாலோ இனி அவ இந்த தப்ப பண்ண மாட்டா. மன்னிச்சிருங்க ஜனாமா. அவளை பாரு, அவளும் உன் வயசு பொண்ணு தானே, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. உன்னால மட்டும் ஏன் இப்படி எல்லாம் இருக்க முடியல? வர்ஷினி, நீ யாரு மாதிரியும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா கொஞ்சம் பொறுப்பாரு. நாம செய்யற நல்லதெல்லாம் எப்படி ஜனாமாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன கெட்ட விஷயம் கூட அவங்களுக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுக்கும். எப்பவுமே ஒரு பையன் தப்பு பண்றானா அவனை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணா அவ குடும்பத்தையே இழுத்து பேசுவாங்க. அதனால உன் குடும்பம், ஜனாமா, இவங்க சம்பாரிச்ச பேரு, இந்த எல்லா வேல்யூவையும் நீ புரிஞ்சுக்கணும். நாம நல்லா இருக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சரியா இருக்கணும். தப்பா வழி நடத்துறவங்க என்னைக்குமே நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அத நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ, அழாத வர்ஷினி. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். தமிழ், நீயும் ஜனாமாவும் சொல்றதெல்லாம் இவளுக்கு புரியணும்னு நீ நினைக்கிற? இல்ல, இதெல்லாம் போதை தெளிஞ்ச உடனே தானே கேக்குற அட்வைஸ் தானே. மறுபடியும் பாட்டில பார்த்ததும் அந்த அட்வைஸ்லாம் தானா காத்தோட போயிடும். அதான் சொன்னேன். ஹேய், ஹாய் வர்ஷினி. என்ன நைட்டு நல்லா தூக்கமா? ஏய், என்ன ஆச்சு? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் கூட வந்த பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். இனிமே நீ என் கிட்ட கூட வராத. அவ புரிஞ்சுக்கிட்டா. வா வர்ஷினி, போலாம். இவ எப்ப திருந்த போறாளோ?